தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவர் மாற்றம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக பாஜக தலைவராக ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றார். இவர் திருநெல்வேலி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆவார். தற்பொழுது திருநெல்வேலி தொகுதி நியூமராலஜி படி ஒரு தடவை போட்டியிட்டவர் அடுத்த முறை வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. தற்பொழுது நயினார் நாகேந்திரன் வேறு தொகுதியில் போட்டியிடுவதற்காக தொகுதி தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகு பாஜக வளரவில்லை, தேயவில்லை என்று தேய்ந்து வருகிறது என்று குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் தற்பொழுது தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். தற்பொழுது தமிழக பாஜக முக்கிய நிகழ்ச்சிகளில் தொண்டர்கள் கூட்டம் காண முடிவது இல்லை. இதே நிலை தொடர்ந்தால் வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக படுதோல்வி அடைவது உறுதி என்று கூறப்படுகிறது. நயினார் நாகேந்திரனுக்கு பேச்சு திறமையோ எழுத்து திறமையோ கிடையாது. ஆனால் அண்ணாமலை புள்ளி விவரங்களுடன் ஆதாரங்களுடன் திமுக அரசை வந்துபார் என்று கண்ணில் விரலை விட்டு ஆட்டுபவர். அண்ணாமலை தான் இந்த தலைவர் பதவிக்கு பொறுப்பானவர் என்று பலர் கூறி வருகின்றனர். கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி 20% வாக்குகளை பெற்றதற்கு காரணம் பாஜகவுக்கு அண்ணாமலை தலைமை தாங்கி நடத்தியதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் சட்டசபைக்கு ஒரு சில மாதங்களே உள்ள சூழ்நிலையில் நயினார் நாகேந்திரன் தலைமையில் தேர்தலை சந்தித்தால் பாஜக படுதோல்வி அடையும் என்று கூறப்படுகிறது. இதனால் தேசிய தலைமை சற்று யோசிக்க தொடங்கியுள்ளது. நயினார் நாகேந்திரனை பதவி நீக்கம் செய்துவிட்டு அண்ணாமலையை அந்த பொறுப்பில் நியமிக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இது நயினார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.